மிகப்பெரிய மீசை வைத்திருக்கக்கூடிய கேடயங்களெல்லாம் இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணா உங்களை சொல்லல, தனியார் சொன்ன உங்களோட கொஞ்சம் பெரிய மீசை தான். அந்த மீசைகள் எல்லாம் இன்றைக்கு கேடயமாக வந்திருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அறிவார்ந்த மக்களாக நம்ம எல்லாம் இங்க இருக்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த மீசைகள் எல்லாமே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல துடிக்கல, கோயம்புத்தூர் மாணவி விவகாரத்துல துடிக்கல, அதே போல வேங்கை வயல் பிரச்சனைக்கு துடிக்கல, பரந்தூர் பிரச்சனைக்கு துடிக்கல, விவசாயிகள் பிரச்சனைக்கு துடிக்கல, மாணவர்கள் பிரச்சனைக்கு துடிக்கல, மீனவர்கள் பிரச்சனைக்கு துடிக்கல. இப்படி எதுக்குமே துடிக்காது இந்த மீசைகள். திமுகவுக்கு எதிராக திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி வரும்போதெல்லாம் துடிக்கிறதே. அப்படின்னா அது உண்மையிலேயே ஒரிஜினல் மீசையா இல்ல ஒட்டு மீசையா நமக்கு சந்தேகம் வருமா வராதா? இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கு அரசியல் பயணம் போயிட்டு இருக்குது. அப்போ எதிர்கட்சிகளின் இந்த பயணத்தை எல்லாம் பார்த்தாதான் நம்முடைய பயணம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் தான் சொல்றேன், 2026 தேர்தலில் மக்கள் நம்முடைய பயணத்தில் நமக்கு துணையாக இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவது உறுதி. அந்த வெற்றி சொல்லும் தமிழக வெற்றி கழகம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை இங்குள்ள அனைவருக்குமே அந்த வெற்றி புரிய வைக்கும் என்று மட்டும் சொல்லிக் கொண்டு